வணக்கண்ணே, வணக்கங்க. நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கணும். அதாவது ராம் அப்துல் ஆண்டனி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள். அந்த படத்தில் வந்து பூவையார் நடிச்சிருக்காரு. பூவையார் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன பேட்டினா, நான் வந்து புகைப்பிடித்தலில் நான் நடிக்க மாட்டேன், புகைப்பிடித்தல்ங்கிற மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னா அந்த இதில் நான் வந்து புகைப்பிடித்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். இது வந்து நாங்கள் பசங்களாம் பார்த்துருக்கோம். பசங்க சொன்னாங்க, டே சும்மா பேட்டிக்காண்டி சொல்லுவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பேட்டிக்காண்டி சொல்கிறாங்களோ வேறு எதுக்காண்டி சொல்கிறாங்களோ, ஆனால் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது அவரே ஃபாலோ பண்ணாருன்னா நல்ல விஷயம் தானே. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே புகை மது இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நடிகனாக சும்மா மீடியாவுக்கு மட்டும் சொல்லாமல் தான் வாழ்க்கையிலும் அவர் வந்து புகைப்பிடித்தல் மது இருந்துதல் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தார்னா அவருக்கும் நல்லது, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் நல்லது தானே. அதாவது கருத்து யார் சொன்னால் என்னங்க, கருத்து சொல்கிற விஷயம் நல்லதாக இருந்தால் அதை அப்படியே கேட்டு பழகிட வேண்டியதானே. என்ன நான் சொல்கிறது கருத்து தானே. நன்றி, வணக்கம்.